வணக்கம், நான் டாக்டர் சுஜய் சுசிகர், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஃப்ளாப் சர்ஜரிஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம புற்றுநோய் ஆப்ரேஷன் செய்யும் பொழுது புற்றுநோய் இருக்கும் ஒரு பகுதியை அகற்ற வேண்டியிருக்கு. இப்போ காமனாக நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் பற்றி. இப்போ வாய் புற்றுநோய் இல்லை நாக்கு புற்றுநோய் இருக்கும்பொழுது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எலும்பு இல்லையா, தாடை எலும்பையும் சேர்த்து நம்ம அகற்றும் பொழுது நமக்கு மாறுதலாக வேறு டிஷ்யூஸ் வைக்க வேண்டியது தான் இந்த ஃப்ரீ ஃப்ளாப் சர்ஜரிஸ். நம்ம இந்த புற்றுநோய்க்காக நம்ம தாடை பகுதி சுற்றி உள்ளே இருக்க டிஷ்யூக்கள் இதெல்லாம் சேர்ந்து அகற்றி விட்டுட்டோம்னா ஒருத்தங்களுக்கு முகத்தில் சீரமைப்பு மாறும். அதே மாதிரி அவங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அவங்களால சூவிங் கெப்பாசிட்டி, அவங்க சாப்பிடும் பொழுது அவங்க பேசும் பொழுதும் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படும். இப்போ அதுக்கு மாறுதலாக நம்ம காலில் இருக்கும் தேவையில்லாத எலும்பு, ஃபிபுலான்னு சொல்லுவோம், அந்த எலும்பு அது மேலே இருக்க டிஷ்யூஸ் அதையெல்லாம் சேர்த்து அதனுடைய இரத்த குழாயோட சேர்த்து அகற்றி கொண்டாந்து அதை கழுத்தில் இருக்கும் வேறு இரத்த குழாயோட சேர்த்து இப்போ மைக்ரோஸ்கோப் இருந்த கருவி மூலம் நல்லா துல்லியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 மடங்கு பெருசாக தெரியும். ஸோ நமக்கு 4 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இரத்த குழாயை கூட நம்ம வேறு இரத்த குழாயோட சேர்த்து தைச்சு விட்டோம் என்னால் அந்த இரத்த குழாயில் இருக்கும் பிளட் சப்ளை நமக்கு அங்கேருந்து கழுத்துலேருந்து எடுத்துடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தாடை எலும்புக்கு ஏற்ற மாதிரி எலும்பு கீழேருந்து எடுக்க முடியும். நம்ம உள்ளே எவ்வளோ சதை போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சதை பகுதி எல்லாமே அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக அழகாக செதுக்கி அதை கொண்டாந்து உள்ளே வைப்பதனால் முகம் சீரமைப்பு மாறாது. ரெண்டாவது, நமக்கு சாப்பிடும் பொழுது, நமக்கு சூ பண்ணும் பொழுதும், நமக்கு பேசும் பொழுதும் அதன் மாறுதல்கள் ரொம்ப ஏற்படாது. இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃப்ரீ ஃப்ளாப் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.